ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கறிவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கறிவேப்பிலை பொடி நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 3 டேபிள் ஸ்பூன் வந்து கருப்பு உளுந்து. நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்துட்டுருக்கேன், வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எடுத்துக்கலாம். காரத்துக்கு 3 மிளகாய், கொஞ்சம் புளி, அரை ஸ்பூன் வந்து பெருங்காயப்பொடி, கட்டி பெருங்காயம் இருந்தாலும் அது யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு, 2 கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை. அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முதல்ல ஆஞ்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு, வெயிலெல்லாம் காய வைக்கணும்னு இல்லை, நம்ம வீட்டிலே ஒரு துணியில் போட்டு நல்லா ஈரம் போகிறதுக்கு காய வச்சுட்டு அப்புறம் வெறும் கடாயில் அது நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கணும். நமக்கு வந்து நம்ம கையில் இப்படி தொட்டு பார்த்துருந்தாவே அது வந்து இது நல்லா நமக்கு தெரிஞ்சிடும், நல்லா வறுபட்டுருக்காங்க நமக்கு நல்லா பார்த்தாவே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா அதே கடாயில் நம்ம சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து அதில் போட்டுக்கணும். கருப்பு உளுந்து, பொட்டுக்கடலை, மிளகு, ஜீரகம், 3 மிளகாய் சொன்னேன், 3 மிளகாய் எல்லாம் வரிசையாக இல்லை. கடைசியில் வந்து எள்ளு போட்டுக்கணும். எள்ளு போட்டோன்னே நல்லா இப்போ வெடிக்கிற சத்தம் கேட்கும். அது வெள்ளையில் நல்லா கலர் மாறும். அதே மாதிரி பொட்டுக்கடலையும் வந்து கலர் மாறும். எல்லாம் சின்ன மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நமக்கு வறுக்கணும். கடைசியில் வந்து உப்பையும் போட்டு வறுத்து இதுவும் தனியாக எடுத்து வச்சிடணும். கடைசியில் வந்து இந்த புளி இருக்கு இல்லையா, அதில் லைட்டாக வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கணும். கடைசியில் பெருங்காயப்பொடியும் போட்டுக்கணும். அப்புறம் முதல்ல வந்து இந்த கருப்பு உளுந்து இதெல்லாம் அந்த பருப்பு வகைகள்லாம் முதல்ல மிக்சியில் 2 திருப்பிட்டு, ரொம்ப நைஸாகவும் பிடிக்கப்படாது, திருப்பிட்டு கடைசியில் கறிவேப்பிலையும் போட்டு அது சேர்த்து திருப்பியாச்சுன்னா நல்லா கறிவேப்பிலை பொடி வந்து டேஸ்டான கறிவேப்பிலை பொடி தயாராகிடும். இந்த கறிவேப்பிலை பொடி நம்ம வந்து சூடான சாதத்தில் நல்லெண்ணெயோ நெய்யை விட்டு தொட்டுண்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் இட்லி மிளகாய் பொடி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம வந்து அதுக்கு பதிலாக அந்த கறிவேப்பிலை பொடி தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும். கறிவேப்பிலை வந்து காய்கறி வாங்கிறதுக்காக போயிருந்தபோது நிறைய கறிவேப்பிலை கிடச்சிது. அப்போ நிறைய கறிவேப்பிலை பொடி பண்ணி எடுத்து ஒரு நம்ம ஏர் கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டேன். அப்போ நமக்கு எல்லா இதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாதத்தில் போட்டு பிசைஞ்சு எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரணமாக கறிவேப்பிலையாக நம்ம தாளிக்கிறதுக்கு போட்டோம்னா எல்லோரும் இப்படி எடுத்து வச்சுருவா. இப்போ இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி போட்டுட்டோம், சாதத்தில் பிசைஞ்சோ இல்லை இட்லி தோசைக்கு தொட்டுண்டு சாப்பிட்டு நம்ம கொடுத்தோம்னா அவளுக்கு வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ருவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.